ஹாய் காய்ஸ். இன்றைக்கி வந்து எதுக்கு வந்து நான் இது மாதிரி கிளம்பியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு சிஇஓ தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த சிஇஓ யாருன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப பெரிய ரேஞ்சுக்கெலாம் கெஸ் பண்ணாதீங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து கொரியன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்க கொரியன்ஸ்க்கு சாரி செல்ஃப் ஸ்டடி பண்ணுற இந்தியன்ஸ்க்கு வந்து தெரியும் இவங்களை. லைக் இந்த சிஇஓ தெரிலனாலும் மேபி அவங்களோட அந்த கம்பெனியாச்சும் தெரியும். ஸோ கீப் கெஸ்ஸிங். அண்ட் நான் இன்னைக்கு என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணுறேன். ஸோ இது வந்து மெயினாக என்னென்னா, எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து கெரியர் அசலரேஷன் ப்ரோக்ராம் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை மாதிரி பிஸ்னஸ் மேன் அவங்கள மாதிரி அவங்க கூடலாம் வந்து மீட் பண்ணுற மாதிரி, இல்லை அவங்க ஏதாச்சும் கெஸ்ட் லெக்சர் கொடுக்க மாதிரி, இல்லை கெஸ்ட் டாக் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள தான் போய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யா, கீப் கெஸ்ஸிங் காய்ஸ். ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து இந்த சிஓவோட மீட்டப் முடித்ததுக்கப்புறம் வந்து மியோங்டாங் போகலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ இது வந்து மியோங்டாங்கில் இருக்க இது வந்து சப்வே காய்ஸ். இந்த சப்வேயில் வந்து சில பிளேசஸில் இது மாதிரி ஸ்டோர் கடை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சீப்பான அமௌண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு சும்மா கொஞ்சம் அப்படியே ரோம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போகலாம் அப்படின்ட்டு வந்து போயிருந்தோம். அண்ட் இங்கே வந்து என்னென்னா, நம்ம பெரிய பெரிய கடைகளில் விட எப்படின்னா நம்மளோட சென்னையோட டி நகர் இருக்குல்ல, அது மாதிரி தான் கொஞ்சம் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மியோங்டாங் ஏரியாவில் இருக்குது. இதே மாதிரி கங்னம்லேயும் இருக்குது. ஸோ கங்னமில் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இதில் வந்து கம்மியான ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா கொரியன்ஸோட எல்லா லைக் அவங்களோட ட்ரெண்டி கிளாத்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரியே தான் மோஸ்ட்லி எல்லாமே கேர்ள்ஸுக்கு தான் இங்கேயும் இருந்துச்சு. எங்கள் கூட ஒரு பையன் வந்திருந்தாங்க. அவங்க சொல்லிகிட்டே வந்தாங்க, இதில் வந்து ஃபுல்லாக கேர்ள்ஸுக்கு தான் இருக்குது அப்படின்னு. அண்ட் தென் நாங்கள் வந்து சரி மியோங்டாங் போயிட்டோம். மியோங்டாங் போயிட்டு இந்த கடை கொஞ்சம் அட்ராக்ட் ஆச்சு அப்படி சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனால் இது வந்து ஜஸ்ட் நிறைய ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி மியோங்டாங் ஏரியா வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அதனால் வந்து அங்கே எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் எதுவும் வாங்கலாம் இல்லை, ஜஸ்ட் சும்மா அப்படியே ரோம் பண்ணி இப்படியே அது இதுன்னு பார்த்துட்டு இந்த க்யூட்டான பொம்மைங்க கூடலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் நிறைய இருந்துச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்நாக்ஸுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் மேலே செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லாம் வந்து லைக் காஸ்மெட்டிக்ஸு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஜுவல்ஸ் இதை மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் எல்லாமே காஸ்ட்லியாக தாங்க இருந்துச்சு. இது எல்லாமே வந்து 1001 60 ருபீஸ் வரும். அந்த குட்டி முதல்ல 60 ருபீஸ் அதில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த கம்மல் இயர்ரிங்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட்லி. 8000 அரௌண்ட் 500 கிட்டே வரும். இந்த குட்டி குட்டி இதுவே 500 600 நம்மளோட ஐஎன்ஆருக்கு. பட் நான் வந்து மோஸ்ட்டாக ஐஎன்ஆருக்கு கம்பேர் பண்ண மாட்டேன், லைக் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்டில் இது வந்து 8000 கொஞ்சம் ஜாஸ்தி தான். அண்ட் இது வந்து ஒரு கார்டு. இதில் வந்து ஸ்மெல் பண்ணால் அவங்க வந்து சென்ட் இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணி தந்துருந்தாங்க. அண்ட் தென் நாங்கள் வந்து மியோங்டாங்கில் எனக்கு பெருசாக அந்த வாட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலங்க. நிறைய சாப்பிடவும் முடியல. கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்ததுனால கூட இருந்ததுனால பண்ண முடியல. அண்ட் தென் இந்த குட்டி பொம்மை வந்து இது க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இது கூட போய் நாங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அண்ட் தென் இதெல்லாம் வந்து பிரிக்ஸாண்டுன்னு ஒரு கம்பெனியோட பிஸ்கெட்ஸ். இதெல்லாம் கேக்ஸ் பிஸ்கெட் மாதிரியானது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து இது உண்மை மாதிரியே இருக்கும் அப்படி தானே. ஆனால் இது எல்லாமே டம்மி பீஸு. அவங்க வந்து இப்படி வெளியே பார்க்குறதுக்காண்டி இப்படி வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் அந்த ஸ்டார்பக்ஸில் போய் ஒரு டாஃபி நட் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் கதை பேசிட்டு அப்படின்னு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. கொரியாவில் கிறிஸ்மஸ் ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் மியோங்டாங். ரொம்ப நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. அண்ட் தென் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து டிர்டர் போனோம். ஸோ டிர்டரோட நியூ அம்பாசிடர் வியை பார்த்துட்டு நான் இங்கே வந்து ஜஸ்ட் டிர்டரில் மட்டும்தான் நம்மளோட இந்தியன் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் கிடைக்கும். ஏன்னா நான் நிறைய
பார்த்துருக்கேன், ஆலிவெங்கில் கூட பார்த்துருக்கேன். எந்த பிராண்ட் எல்லாமே வந்து கொரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் டிர்டிரில் மட்டும்தான் இந்தியன்ஸோட ஸ்கின் டோனுக்கு எனக்கு தெரிஞ்சு கிடச்சிது. ஏன்னா நான் நிறைய பிராண்ட் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப வெள்ளையாக லைக் கொரியன்ஸ் கலரில் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து இங்கே வந்து கிடச்சிது. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்தோம். இதில் வந்து நான் ட்ரைமி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எல்லா ஃபவுண்டேஷன் அப்புறம் லிப்ஸ்டிக் அது நான் அப்ளை பண்ணிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ என்னால் நேற்று ரொம்ப முடியல, கொஞ்சம் ஹீல்ஸ் அது இதுன்னு போட்டுட்டு என்னால் சுத்தமாக முடியல. அதனால் வந்து கிளம்பிட்டேன். அண்ட் இந்த பஸ்ஸு வந்து தப்பான பஸ்ஸை ஏறி 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் வீடு போய் சேர்ந்தேங்க. ஹாய் கைஸ், நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் மீட் பண்ண சிஓ யார் அப்படி சொன்னால் டிடிஎம்ஐகே, டாக் டு மீ இன் கொரியன் அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்சைட். அண்ட் தே ஹாவ் யூடியூப் சேனல், வெப்சைட் அண்ட் புக்ஸ், எவ்ரி திங் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த சிஇஓ தான் அவங்கள தான் நான் மீட் பண்ணேன். ஸோ வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா லைக் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து 2022 நான் கொரியன் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நிறைய டிடிஎம்ஐகே புக்ஸை வந்து ஆன்லைனில் வந்து தேடி இருக்கேன், லைக் எப்படி வாங்குறது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து கொரியன் கொரியன் 1 ஜாஸ்தி இல்லை, நம்மளோட இந்தியன் அமௌண்ட்டுக்கு ஜாஸ்தி. அண்ட் அது வந்து என்னால் ஆர்டர் பண்ணவும் முடியல. ஸோ அந்த டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா கூகுளில் வந்து ஏதாச்சும் பிடிஎஃப் இருக்கா அப்படி சொல்லிட்டு தேடிட்டுருப்பேன். தேடி அதில் வந்து ஜெராக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போது வந்து அந்த சிஇஓவே வந்து இன் பர்சனாக எனக்கு மீட் பண்ணுற சான்ஸ் கிடச்சது ரொம்ப 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 சந்தோஷமாக. லைக் வந்து நான் எந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா இமேஜின் ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து நீங்கள் இதை மாதிரி யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறத ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து நீங்கள் கொரியன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, எந்த ஒரு ஃபுல்லாக செல்ஃப் ஸ்டடி, ஓகேவா? ஃபுல்லாக செல்ஃப் ஸ்டடி, எந்த ஒரு ஹெல்ப்பும் யார்ட்டையும் இல்லாமல் நீங்கள் வந்து தேடுறீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் கிடைக்காது. ஏன்னா லைக் காப்பி ரைட்ஸ் அது இதுன்னு இருக்கிறதுனால கிடைக்காது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தான் 1-2 கிடைக்கும். அதையும் வந்து ஃபோன்லேருந்து பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஜெராக்ஸ் எடுத்து, அந்த ஜெராக்ஸும் வந்து லைக் அமௌண்ட் வந்து நிறைய இருக்கும் ஒவ்வொரு பேஜ் போட்டால் அப்படி சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒரு A4 ஷீட்லேயே லைக் ஃப்ரண்ட் பேஜில் 2 பேஜ், பின்னாடி 2 பேஜ் அப்படி போட்டு இப்படி குட்டி குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும், லைக் ஒழுங்காக கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் அந்த சிஇஓவை நேரில் பார்த்து அவங்கக்கிட்ட பேசி கை கொடுத்து அவங்க வந்து ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் டிடிஎம்ஐகே புக்கில் இருந்தும் வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நாங்கள் வந்து கேம்ஸ்லாம் கூட அவங்க கூட ப்ளே பண்ணோம், பிஸ்னஸ் கொரியன் வச்சு. லைக் சில வேர்டிங் ஒரு கார்ட்ஸ் மாதிரி இருக்கும், அந்த கார்டை எடுத்து அந்த வேர்டுக்கு வந்து அர்த்தம் சொல்லி அண்ட் தென் வி நீட் தே ஆஸ்க்ட் அஸ் டு மேக் அ சென்டென்ஸ், அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் வந்து ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்தாங்க, லைக் அதில் வின் பண்ணதுக்கு. அது வந்து இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தங்க இருக்காங்க, டுன்டூன் கொரியன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களையும் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து யூனிவர்சிட்டியில் வந்து சொன்னது இந்த சிஇஓ வராங்கன்னு தான் சொன்னாங்க. பட் அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து அவங்கள மீட் பண்ணோம். அவங்களையும் நான் வந்து ரொம்ப வருஷமாக லைக் ஐ திங்க் ஒரு 1 இயராக நான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு அப்டேட்டும் எனக்கு தெரியும். ரீசெண்டாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு வரைக்கும் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கூட ஞாபகம் இருந்து நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இதை மாதிரி உங்களுக்கு இப்படிலாம் ஆச்சுல, இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தீங்களா, அது மாதிரி நிறைய சொன்னேன். அவங்களும் ரொம்ப லைக் எக்ஸைட் ஆனாங்க, ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு. அப்புறம் அவங்களோட புக் ஒன்று கொடுத்தாங்க. இருங்க நான் அந்த புக்கு காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் த புக். இதுதான் அந்த புக்கு, எ பைலிங்குவல் நாவல் ஃபார் கொரியன் லேர்னர்ஸ் அப்படி சொல்லிட்டு. நல்லா இருக்கும் இந்த புக்கு. நான் இன்னும் படித்து பார்க்கல. ஸோ இது வந்து டுன்டூன் கொரியன் அவங்களோட புக்கு. அண்ட் தென் இது வந்து டாக் டு மீ இன் கொரியன், பிஸ்னஸ் கொரியன் எசென்ஷியல்ஸ் அப்படி சொல்லிட்டு.
டாக் டு மீ இன் கொரியன் அவங்களோட புக்கு. ஸோ இந்த 2 புக்ஸும் கிடச்சிது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, லைக் நான் வந்து எனக்கு வந்து இந்த ஸ்டார்பக்ஸ், இது வந்து ஸ்டார்பக்ஸோட கிஃப்ட் கார்டு. இதில் வந்து கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதையும் காட்டுறேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஸ்டார்பக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 20,000 கொரியன் வான் இருக்குது. 20,000 கொரியன் வான் வந்து இந்தியன் அமௌண்ட் நம்ம ஐஎன்ஆருக்கு வந்து எவ்வளோனா 1,200. ஸோ வந்து அந்த அளவு ஒர்த்து, லைக் 1,200 ஒர்த் இந்த கார்டு கொடுத்தாங்க. ஸோ இதை வச்சு நான் வந்து ஒரு நல்ல காஃபி குடித்தாலே ஒரு 5 to 6 டைம்ஸ்க்கு இது வரும் அப்படி சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ யா, அதுக்கப்புறம் வந்து தட்ஸ் இட். அப்புறம் வந்து நான் நேற்று மியங்தோங், லைக் நான் மியங்தோங் போயிருந்தேன்ல, போயிட்டு வந்து நான் வந்து எதுவுமே வாங்குகிற ஐடியாவில் இல்லை. பட் இந்த மாஸ்க் வந்து நான் லைக் இங்கே வந்ததுக்கப்புறம், கொரியா வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப மாஸ்க் அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ இந்த மாஸ்க்கு நம்புசினோட குளுட்டோத்தையான் ப்ளஸ் விட்டமின் சி மாஸ்க், இது வந்து நான் வாங்கணும்னு இருந்தேன். ஆனால் இது வந்து அங்கே வந்து ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து 5 இருக்கும், 2 பாக்ஸ் இருக்குது, 10 இருக்குது. ஒரு பாக்ஸில் 5 இருக்கும். 5 வந்து எவ்வளோனா 8,000 வான் இருந்துச்சு. பட் ஆலிவியங்கில் மற்ற இடத்துலலாம் வந்து 9,000 மேலே இருந்துச்சு, அரௌண்ட் 10,000 இருந்துச்சு. அதனால் நான் இங்கே வாங்கலான்னு தான் போனேன், 1 வாங்கலான்னு தான் போனேன். பட் அவங்க 2 தான் தருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கே, ஏன்னா அது வந்து 10,000 வான், இது வந்து 8,000 வான் தானே சொல்லிட்டு சரி அப்போ 2 வாங்கிடலாம். அந்த மாஸ்க் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், லைக் வீக்லி 2 ஆச்சு யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து வாங்கினேன். ஸோ யா, தட்ஸ் இட். அவ்வளோதான் இன்னைக்குள்ள இது. ஸோ யா, இதை வந்து நான் இப்போ சொன்ன இந்த குட்டி ஸ்டோரியை வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. நீங்களும் வந்து இது மாதிரி இங்கே வந்து நீங்கள் நினச்ச மாதிரி, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி லைஃப் வந்து அமைகிறதுக்கு ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத என்னால் வந்து லைக் சொல்ல முடியும். நான் ஃபீல் பண்ணுறேன், என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியும். பட் அதை வந்து நீங்களும் வந்து ஃபீல் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. அண்ட் யா, ரெஸ்ட்டை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். மேனிஃபெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். நான் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் மார்னிங் எந்திக்கும் போதும் வந்து, நான் எந்திரிச்சதும் பல் விளக்கும் போது, லைக் ப்ரஷ் பண்ணும்போது என்ன நினைப்பேன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கொரியாவில் எப்படி இருப்போம் அப்படி இருப்போம். எந்திரிச்சதுமே என்னோடய ஃபஸ்ட் தாட் அதாக தான் இருக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் நிஜமாகவே ஒர்க் ஆகும். ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் மட்டுமே இல்லை, உங்களோட ஹார்ட் ஒர்க்கும். ஸோ ஒர்க் ஹார்ட். முடிஞ்ச அளவுக்கு அதுக்குன்னு உங்களை போட்டு ரொம்ப வருத்திக்காதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்குன்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். அது 100% ஷோர். ஸோ டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ யா, இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் வீடியோ. ஸோ see you in another vlog and follow for more. and எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா I'll try to make videos on that as well. Yeah, okay, bye bye. See you in another video.